இன்னும் வரலையம்மா. வந்துருவாங்க அத்தை, வந்துருவாங்க. நாங்க இருக்கும்போது எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? எந்த பிரச்சனையும் வராது. வந்துட்டாங்க. எல்லாத்தையும் வக்கீல வச்சு முடிச்சிடலாம். என்னங்க எங்க நம்ம இடத்த காலி பண்ணி கொடுத்துட்டாங்களா? வள்ளியம்மா, குழந்தைங்களோட விளையாட்டு மாதிரி ஆயிப்போச்சு. மாமா என்ன சொல்றீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மாமா. சொல்லி என்ன நடக்க போகுது லட்சுமி? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னங்க அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவன் தான் அவன் இடம்னு சொல்றானா? அதையே நீங்களும் சொல்றீங்க. நமக்கு தெரியாம அது எப்படி அவன் இடமாகும்? சொத்து நம்ம பேர்ல இருக்கு. அத அவன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டு தான் சொல்றாம்மா. என்ன சொல்றீங்க? அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவான். நாம இப்ப அவனுக்கு எழுதி கொடுத்தோம். அதுதான் வள்ளியம்மா எனக்கும் புரியல. என்ன மாமா, அவளுக்கு நாம எழுதி கொடுத்தோம்னு சொன்னானா அந்த பத்திரத்தை காட்ட சொல்ல வேண்டியதானே? அந்த பத்திரிகையை காட்டினாமா? அதுல உங்க கையெழுத்து இருந்துச்சா? என் கையெழுத்து மட்டும் இல்லம்மா, சக்தி, தங்கவேலு இவங்க எல்லாரும் கையெழுத்து இருந்துச்சு. மாமா அப்ப வெற்றியோட கையெழுத்து? ஆவனது இல்லம்மா. ஏ மாமா, ஒருவேளை நம்ம கையெழுத்து மாதிரி அவளே போட்டிருப்பாளோ? அக்கா அப்ப வெற்றியோட கையெழுத்து அவளே போட்டிருக்கலாமே, ஏன் போடல? எனக்கு என்னமோ அந்த கையெழுத்தெல்லாம் நிஜம்தான் தோணுது. இல்லன்னா அவங்க இந்த அளவுக்கு தைரியமா இறங்கிருப்பாங்களா சொல்லுங்க? நாம எப்போங்க அவளுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்? எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்காக இல்ல வேற எதுக்காக அவ கையெழுத்து போட சொல்லி நீங்க போட்டீங்களா சொல்லுங்க? கொஞ்சம் யோசிங்களேன். எப்படி எல்லாரோட கையெழுத்து இருக்கும்? அம்மா, இப்ப ஞாபகத்துக்கு வருது. நானும் வள்ளியம்மையும் அந்த மதுகிட்ட ஒரு தடவை கையெழுத்து போட்டு கொடுத்தம்மா. எப்போ? என்ன வள்ளியம்மா மறந்துட்டியா? அன்னைக்கு நீ கூட பக்கத்துல இருந்தியாமா? ஏதோ ஒரு பெரிய கம்பெனி கட்டுறதுக்கு அவங்ககிட்ட அனுமதி இருக்கு, லோனு ரெடியா இருக்கு, அதை உங்க பேருக்கு நான் மாத்தி தரேன், அதுக்கு எதிர்பத்திரம் ஒண்ணு வேணும், சும்மா ஒப்புக்கு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்கன்னு. அது கூட டாக்குமெண்ட்லாம் எதுவும் வேணாம், ஊருக்கு நல்லது நடக்கிறதுனால இந்த லெட்டர்ல மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்கம்மா. அதனாலதான் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அதை இப்படி மாத்தி எழுதிக்குவாங்க நான் நினைக்கலையே. ஆமாங்க, ஞாபகம் இருக்கு. அது சம்மதிக்கிறோம்னு சொல்லி லெட்டர் தானே கொடுத்தோம். போச்சு, எல்லாம் போச்சு. என்ன படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுவீங்க? மாமா, நீங்க எதுலயாவது கையெழுத்து போட்டீங்களா? ஆமா லட்சுமி, நானும் அந்த மாதிரி ஒண்ணுல அவகிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தேன். உங்ககிட்ட அவ என்ன சொன்னா? அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, அடுத்தது நீங்க தான் போடணும்னு சொன்னா. எந்த செலவும் இல்லாம உங்க கையெழுத்தையும் என்னோட திறமையை வச்சு ஆரம்பிக்க போறேன். இதுல எந்த லாபமும் கிடையாது. அப்படி லாபம் வந்தா உங்க குடும்பத்துக்கு தான் மொத்தமும் சேரும். கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னா, அதனால தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். லட்சுமி சொன்னதை மட்டும் நாம கேட்டிருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த மது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கலையாமா. அவ திரும்ப திரும்ப சொன்னா, ஒரு முறை கூட நம்ம காது கொடுத்து கேட்கலையே. நாம எப்படி கேட்போம் வள்ளியம்மா? புத்தி சொன்னவளையே வீட்டை விட்டு விரட்டிட்டு புதுசா வந்த பின்னால நம்ம மூளை கட்டு அலைஞ்சோமே. இப்படி நாம எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோமே, நம்மள என்னன்னு சொல்றது? எல்லாம் நேரம் சம்பந்தி, எல்லாம் நேரம். நேரம் கெட்டு போயிருந்தா லட்சுமி ஓரம் போயிடுவான்னு பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க? நம்ம விஷயத்துல அதுவும் தப்பா போயிடுச்சு சம்பந்தி. லட்சுமி எங்க ஓரம் போனா? நாம தான் ஓரம் கட்டணும். சம்பந்தி, நான் லட்சுமி சாமியை சொன்னேன். நம்ம லட்சுமியே ஒரு சாமி மாதிரி தானம்மா. அப்போ நடு வீட்டுல உட்கார வச்சு தீபாராதனை காட்டுங்க. உங்களுக்கெல்லாம் புத்தியே இல்லை. அப்பா, நம்ம வீட்டுக்கு வேலுச்சாமி வராரு. வேலுச்சாமியா? அவன் எப்படா நம்ம வீட்டுக்கு வருவான்? அவன் நமக்கு பகையாளியாச்சே. ஏன் நாட்டாவையா, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஒரு நண்பனை வரக்கூடாதா? இல்ல ஒரு சக மனுஷனா தான் வரக்கூடாதா? சொல்லுங்க.
நீங்கள் நானும் சண்டையா போட்டோம்? இல்ல எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இல்ல உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் தான் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அது இல்லையே. ஏதோ உங்க முப்பாட்டனா இருக்கும் எங்க முப்பாட்டனா இருக்கும் ஆவாதான். சே, அத பரம்பரையா சொல்லி நம்மள பகையாளி ஆக்கிட்டாங்க. யாரு நாட்டாமையா வர்றங்கிறதுல ஆரம்பிச்ச தகராறு இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்களே ஜெயிச்சிட்டு இருந்தீங்க. இத்தனை பரம்பரையா உங்க குடும்பம் தான் நாட்டாமையா வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நாட்டாமையா, சொத்துலையும் சுகத்திலையும் உங்க குடும்பத்தை விட எங்க குடும்பம் வசதியா இருந்தாலும் மக்கள் செல்வாக்குல உங்க குடும்பம் தானே வசதியா இருக்கு. அது மட்டுமா, கோயிலை கட்டினீங்க, பள்ளிக்கூடத்தை கட்டினீங்க, மண்டபத்தை கட்டினீங்க, கம்மாயை வெட்டினீங்க, வாய்க்காலை வெட்டினீங்க. நீங்க செஞ்சதை எப்படியே அடிக்கிட்டு போனா சொல்றதுக்கு ஒரு நாளே பத்தாது. இவ்வளவு செஞ்சிட்டோமே, மக்கள் சந்தோஷத்துக்காக ஒரு பீர் ஃபேக்டரி கட்டலாம்னு நீங்க நினைச்சீங்க. அங்கேதான் நாட்டாம நீங்க நிக்கிறீங்க. இல்ல, அங்கேதான் நீங்க விழுந்தீங்க. இனிமே நீங்க எந்திரிக்கவே முடியாது. என்னடா நரி வந்து நாட்டாமத்தனம் பண்ணுதேன்னு பார்த்தேன். வந்ததுக்கான காரணம் இப்பதான் தெரியுது. ஆனா நீ விஷயம் தெரியாம வந்திருக்க. அந்த பீர் ஃபேக்டரிக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது தெரியாம அதை வச்சு உன் பரம்பரை பகையை நீ தீர்த்துக்கலான்னு பாக்குற. நீங்க தான் உங்க குளிருக்கு அடுத்தவங்க வீட்டை எரிக்கிறவங்களாச்சேடா. கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க நாச்சிமுத்து. உங்க வீட்டை நாங்க எரிக்கல, அதுவா எரியுது. அதை அணைக்கவே முடியாது. அணைச்சாலும் ஒன்னும் தேராது. அதான் குளிருக்கு நாங்களும் ஒதுங்கலாம்னு வந்திருக்கோம். பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட வந்து பேசுற பேச்சா இது? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஐய, அம்மாவுக்கு கோவம் வருது பாரு. இத்தனை தலைமுறையா இந்த குடும்பம் தான் நாட்டாவே இருந்திருக்கு. அடுத்தவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்கணும் உங்களுக்கு மனசே வரல இல்ல? ஏய் வேலு, அது நாங்க தேடி போனதில்லை, அது எங்களை தேடி வந்தது. இந்த ஊர் மக்கள் கொடுத்தது. அந்த மக்கள் தான் இப்ப உங்களை கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? யோ, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, அங்க நாங்களே வரோம். வேறங்க, பஞ்சாயத்துல தான். பஞ்சாயத்துலயா? ஊருக்கே நீதி சொன்ன நாட்டாமைக்கு இப்ப இந்த ஊர் நீதி சொல்ல போகுது. வந்துறீங்களா? எங்களுக்கு வரதுக்கு வழி தெரியும், நீங்களாம் போங்க. தப்பிச்சுக்கு பிச்சு ஓடிட மாட்டீங்களே. ஏய், யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? வெற்றி, நீ பேச வேண்டாம். தம்பி பேசட்டு விடுங்க. பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்த பிறகு பேச முடியாது பாருங்க. கடைசி பேச்சா இருந்துட்டு போகுது. யாருக்கு கடைசி பேச்சுன்னு பாத்துக்கலாம் வேலுச்சாமி. சரி நாச்சிமுத்து. ஐயோ, மன்னிச்சிருங்க. தெரியாம பேரை சொல்லி கூப்பிட்டு விட்டேன். சரிங்க நாட்டாம நாச்சிமுத்து, ராத்திரி பஞ்சாயத்துக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவீங்கன்னு நம்புறேன். நம்பி போகலாமா? வந்தாகணும். என்னங்க உங்களை பஞ்சாயத்து கூப்பிடுறாங்க? வள்ளியம்மா, மேகம் மூடுனா அது இருட்டு இல்ல, அதுவும் வெளிச்சத்துக்கு வரத்தான் செய்யும். வயசானாலும் சிங்கம் தான் வள்ளியம்மா. தங்கவேலு, வெற்றி, நம்ம பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்துடலாம். கிளம்புங்க. சரி. வக்கீல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாம வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுல வெற்றியோட கையெழுத்து இல்ல. அது கூட ஒரு விதத்துல சீட்டிங் கணக்குல வந்துட வாய்ப்பு இருக்கு.